வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு அல்லது பீர்க்கங்காய் கடைசல் பார்க்கலாம். பருப்பு போட்டு நம்ம பண்ணக்கூடியது. பீர்க்கங்காய் ஒரு வித்தியாசமான காய்கறி. இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம தோலுக்கு ரொம்ப நல்லது. இது நம்ம பருப்பு, பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வெட்டியாச்சு. எல்லாத்தையுமே நல்லா வெட்டிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறணும். பூண்டு, மிளகாய் இது எல்லாமே பருப்பு கூட போட்டு குக்கரில் வச்சு நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். அவிச்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை. இது எல்லாத்தையும் பருப்பு, பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு 4-5 விசில் விடணும். 4-5 விசில் விட்டு அது நல்ல மசியலாக ஆயிடும். நல்ல 4-5 விசில் விட்ட உடனே நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு அகப்பை போட்டு நல்ல இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கொஞ்சம் கடையலாம். கடைஞ்சி அதை ஒரு கடைசல் மாதிரி ரெடி பண்ணலாம். அந்த பீர்க்கங்காவும் அந்த பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து ரொம்ப அழகாக ஒரு டெண்டரான ஒரு சாப்பாடாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ரைஸு இப்போ இது நம்ம கொத்தமல்லி சேர்க்குறோம். இது கூடயே கொத்தமல்லி, மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்க்கணும். மிளகாத்தப்பொடி, உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடியும் சேர்க்குறோம். வேறு எதுவும் இல்லை. வேறு எந்த ஐட்டமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதை அப்படியே குக்கரில் வச்சு பருப்பு எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சோண்டு எண்ணெயுமே ஆயிலும் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆயில் விட்டுட்டு இதை ஒரு 5 விசில் விடணும். 5 விசில் விட்டோம்னா நல்லா எல்லாம் மசியலாக ஆயிடும். மசியலான பிறகு நம்ம கடைஞ்சிட்டு ஒரு இதில் ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஜீரகம் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு வச்சா நல்லாயிருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்லாம். ரைஸ் போட்டுக்கிட்டோம். ரைஸ் போட்டு இப்போ அந்த பருப்பு கடைசல், பீர்க்கங்காய் பருப்பு கடைசல் நல்லாவே வந்திருக்குது. கொஞ்சம் தண்ணியாக கூட வைக்கலாம். அது நம்ம இஷ்டம். நம்ம எப்படினாலும் வச்சுக்கலாம். சில பேருக்கு பருப்பு கொஞ்சம் ஹாஃப் பாயில்டாக இருக்கணும். சில பேருக்கு நல்லா குழஞ்சிருக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு மீடியமான ஒரு குழம்பு நல்லாயிருக்கும். நல்ல சுட சுட சோறில் நம்ம அந்த பீர்க்கங்காய் பருப்பு போட்டு சிறுபருப்பு, துவரம் பருப்பு 2 பருப்பும் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு கூட நான் பாவைக்காய் வறுவல் வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் சாப்பிடக்கூட முடியல. ஸோ நன்றி. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றிகளே. பாய்.